நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் இல்லையே இல்ல ஒரு பில்லோ இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்காக தான் சதர்ன் ரயில்வே இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்லயும் பில்லோஸ் பெட்ஷீட் மாதிரியான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ண போறாங்க, இதன் மூலமா ரயில்வேஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் நமக்கு இந்த பில்லோஸ் பெட்ஷீட் மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லோ, அப்புறம் 2 பெட் ஸ்ப்ரெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு போர்வை, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதை நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இந்த மாதிரி நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணவும் செய்கிறாங்க. என்ன மாதிரி சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 3 பேக்கேஜஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் பில்லோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பில்லோ பிளஸ் பில்லோ கவர் ரெண்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. அப்படி இல்ல எனக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும், ஒரு பெட்ஷீட் ஒரு பில்லோ பிளஸ் அந்த பில்லோக்கு ஒரு பில்லோ கவர் இதெல்லாம் சேர்த்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக்கேஜஸ் எல்லாம் எப்போல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 1, 2026 இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சதர்ன் ரயில்வேஸ் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும் போதே எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணி மொத்தமா நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே பே பண்ணிடலாம். அப்படி இல்ல லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு இந்த நீட் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பே பண்ணி கூட இந்த சர்வீஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருக்காங்க. சோ இனிஷியலா இதை ஒரு டெஸ்ட் மாதிரி தான் பண்ண போறாங்க. இது சக்சஸ் ஆகும் பட்சத்துல இது வந்து தெற்கு ரயில்வே முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை முதல் கட்டமா ஒரு 10 ட்ரெயின்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பயனாளர்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு, மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தெற்கு ரயில்வேக்கு கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருவாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 10 ட்ரெயின்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. என்னென்ன ட்ரெயின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், பொதிகை, சிலம்பு, நாகர்கோயில் டு கன்னியாகுமரி, சோ இதை கனெக்ட் பண்ற இந்த ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே ஏசி இல்லாத நான் ஏசி ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த சர்வீஸை மக்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக டெண்டரும் விட்டுருக்காங்க. சோ சரியான கான்ட்ராக்டர் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமா டை அப் வச்சு மக்களுக்கு இந்த பெட்ஷீட் பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும், திருப்பி ஃப்ரெஷ்ஷா ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்டரையும் நியமிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்படி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யறதுனால கிளீனான பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து நாங்க கரெக்டா ப்ரொவைட் பண்ணிடுவோம். பில்லோ கவர்ஸா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே கிளீனா இருக்கிறது ஹைஜீனிக்கா இருக்கிறதையும் கண்டிப்பா என்ஷூர் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க, ஏசி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பெருசா ப்ரிஃபர் பண்ண முடியாது, ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தான் நாங்க ப்ரிஃபர் பண்றோம், அதுல தான் அடிக்கடி டிராவல் பண்றோம் அப்படின்னு இருக்கிற பேசஞ்சரா இருந்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட இந்த முடிவை பத்தி அவங்களோட இந்த சர்வீஸை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.